இறையேசுவோடு இணைந்திருக்கின்றவங்கள ஒவ்வொருவருக்கும் அன்பின் இறை வாழ்த்துக்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 உயிருள்ள இறைவார்த்தைகள் 4 வாசிக்கின்றோம். திருத்தூதர் பவுல் எழுதுகிறார். கலாத்திய மாநிலத்தில் உள்ள திருச்சபைகளுக்கு இவ்வாறாக எழுதுகிறார். இயேசுவே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கேற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார் என்று. எவ்வளோ மேலான அன்பு! தந்தையினுடைய திருவுளம் எப்படி இருக்கிறது? இதோ இந்த பொல்லாத காலத்தினின்று நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஒரே பேரான மகனை நம் ஒவ்வொருவருக்காக ஒப்புவித்தவர். அதனால்தான் கலாத்தியர் 2:20 திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார், இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். தந்தையுடைய திருவுளமும் அதுதான். மாசற்ற தன்னுடைய மகனை என்னுடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக, குற்ற நீக்க பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த திருவுளத்தை, அந்த விருப்பத்தை ஏற்றவராக இயேசு நாம் ஒவ்வொருவர் மீதும் கொண்ட தனிப்பட்ட அன்புனால் அதை உணர்ந்த பவுல் சொல்லுகிறார், இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மை ஒப்புவித்தார். நாம் அதை உணர்ந்தால் நாமும் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும், இவரை, இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியே எனக்காக தம்மை ஒப்புவித்திருக்கின்றார். அன்பு கூர்ந்ததுனால மட்டும் எனக்காக தம்மையை ஒப்புவித்த நல்ல தெய்வம் என்று நாம் இந்த பொல்லாத காலத்தில் பொல்லாதவரிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தன்னையே ஒப்புவித்த தெய்வத்திடம் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பனேயா, வாழ்த்துக்கிறோம், போற்றுக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவங்க மேலான அன்புக்காக நன்றி. தந்தையினுடைய விருப்பமும் எங்களை தீயவன்ட்டு இருந்து பாதுகாக்கணும்னு அந்த விருப்பத்திற்கு அப்படியே இயேசுவே நீர் இசைவு கொடுத்தீரே, இதோ முது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று தூய ஆவியானவரை அதற்கு துணையாக நின்றீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மேலான அன்பை எங்களுக்காக ஒப்புவித்த அன்பு உலகத்தில் இயேசுவை தவிர வேறு யாரும் கொடுக்கவில்லை. அந்த மேலான அன்பை ஒரு நாளும் நாங்கள் சுவைத்து பவுலை போல நாங்களும் அறிக்கையிட, இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்த செம்மறி ஆட்டுக்குட்டி என்றப்பா நாங்கள் உணர்ந்து அறிக்கையிட, உணர்ந்து ஆராதிக்க, உணர்ந்து உண்மை அன்பு செய்ய, உணர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். தூய ஆவியானவரை துணையாக வாரும். ஆமென்.